ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான பதிவு. அப்படி என்ன பதிவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழலாம், அதோட கடன் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர் வாழ்க்கை வந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் அப்படிங்கிற புதுவரவு வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த கடன் நம்மளை வந்து உண்மையாகவே வாழவே விடாதுங்க. நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழவே விடாது. ஏன்னா இந்த டேட் வந்துருச்சுப்பா, இந்த இஎம்ஐ வரப்போகுது, அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், நம்ம வரவுக்கு மீறி அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இஎம்ஐ டேட் வருது, அடுத்த மாதம் நம்ம யார்கிட்ட வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ண முடியும், அந்த மாதிரி யோசிக்கிற சூழ்நிலையிலேயே மனிதர் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து சீக்கிரம் எப்படி நம்ம பெறுவது அப்படிங்கிற பதிவு தான் இது. வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு மனிதர் வந்து எப்போ கடனாளி ஆகிறான் அப்படின்னா, அவனோட பேராசைன்னு சொல்ல முடியாது, அவனோட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வாங்குறான். ஆனால் அது வந்து அளவுக்கு மீறி நான் செலவு பண்ணி வாங்கும்போது தான் அது வந்து கடனாக போகுது. இப்போ அந்த கடனை வந்து நம்ம எப்படி வாங்கிட்டோம், அந்த கடன்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற பதிவு தான். அந்த கடன் இல்லாமல் வாழ்கிறது வந்து நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அந்த சம்பளத்துக்குள்ளே நம்மளை செலவை அடக்கி அந்த சம்பளத்தை நம்ம மிச்சம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கைங்க என்னையை பொறுத்த வரைக்கும். அந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம், கடனுக்குள்ளே போயிட்டோம்ப்பா, அந்த கடனை நம்ம எப்படி திருப்பி செலுத்துறது, நம்ம சம்பளம் இவ்வளோ தான், ஆனால் வந்து நம்ம செலவு பண்ணாமையே கடன் அடைக்க முடிய மாட்டேங்குது. எப்படி வந்து நம்மளால் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்குகிற சம்பளம் எல்லாமே மிச்சமாகாமல் செலவாயிட்டே இருக்குது அப்படின்னா கடன் சத்தியமாக அடைக்கவே முடியாதுங்க. ஏன்னா சம்பளத்தை வந்து மிச்சப்படுத்த கற்றுக்கிட்டு அதை வந்து கடன் அடைச்சா மட்டும்தான் நம்மளால் கடன் அடைக்க முடியும். அதை கை மீறி போயிடுச்சு, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுப்பா, என்னைய வந்து காப்பாற்றுறது கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கடன் சீக்கிரமாக சரியாகும். 15 நாட்களுக்கு ஒருக்கா வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை உப்பு ஜாடி, கண்ணாடி உப்பு ஜாடி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த உப்பு ஜாடியில் வந்து கல் உப்பு அப்படியே கோபுரம் மாதிரி நீங்கள் நிறச்சி வச்சுருங்க. அந்த கோபுரம் மாதிரி நிறச்சி வச்சதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டு, அதுக்கு அந்த உப்பு ஜாடிக்கு முன்னாடி வந்து நீங்கள் 1 ரூபாயோ இல்லை 5 ரூபா அந்த மாதிரி காயினை வந்து நீங்கள் அது முன்னாடி வச்சு, அதாவது உங்கள் குபேர மூளை அந்த மூலையில் நீங்கள் வச்சு 15 நாளுக்கு ஒருக்கா, அதாவது நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 15 நாள் கணக்கு பண்ணி அந்த உப்பை வந்து எடுத்து நீங்கள் வந்து மாற்றலாம். எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் எப்படி காஞ்சிரும், அதனால் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயினை வந்து ஒரு உண்டியல் மாதிரி எதுலேயோ ஒன்று நீங்கள் போட்டு சேர்த்து வச்சுட்டுருங்க. நீங்கள் எத்தனை நாள் மாற்றிட்டே இருக்கீங்களோ அத்தனை நாள் அதை வந்து சேர்த்து வச்சுட்டே இருங்க. அதை வந்து ஒரு கோயில் உண்டியலில் போய் நீங்கள் செலுத்திடலாம். இந்த உப்பை என்னப்பா பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா, பண்ணாதீங்க. அந்த உப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பக்கெட் தண்ணியில் இல்லை நீங்கள் கிணத்துல எதுலேயோ போய் வந்து நீங்கள் வந்து உப்பை, இந்த கடன் பிரச்சனை, என்னோட கடன் பிரச்சனை வந்து இந்த உப்பு கரையிற மாதிரி கரைந்து போகணும், சீக்கிரம் வந்து கடன் இல்லாத வாழ்க்கை, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் கரைச்சிருங்க. அந்த உப்பு எப்படி கரையுதோ அது மாதிரி உங்கள் கடன் வந்து கரைஞ்சிருங்க. அப்படி இது வந்து வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அதுமா வந்து மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே வந்து அந்த மகாலட்சுமி அம்மனை வேண்டி வீட்டில் வந்து காமாட்சி விளக்கில் நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கடன் பிரச்சனை வந்து அம்மன் வந்து தீர்த்து வைப்பாங்க. செல்வம் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு கோயில் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு வாழைத்தார் வாங்கிக்கோங்க. ஒரு வாழைத்தார் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வாங்கி பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் கோவிலை வந்து சுற்றி வந்ததுக்கப்புறம் கோவில் உள்ளே இல்லாமல் கோவிலுக்கு வெளியே வந்து நீங்கள் அந்த வாழைப்பழத்தாரை வந்து அந்த பழதானம், எனக்கு வந்து நான் இந்த பழதானம் கொடுக்குறேன், எனக்கு வந்து கடன் வந்து தீர்த்து வையப்பா, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முருகனை
வந்து மனம் உருகி நீங்கள் வந்து இந்த பல தானம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை வந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆகும். எந்த நாள் அப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி இல்லை தேய்பிறை சஷ்டி இல்லை வந்து பௌர்ணமி அன்னைக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு போகிறது வந்து ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு சஷ்டியில் போக பாருங்கள். ஏன்னா சஷ்டியில் வந்து முருகன் விரதம் இருந்து நீங்கள் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வையப்பா அப்படின்னு சொல்லி இந்த தானம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் வரும். அப்புறம் இன்னொரு கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை போய் நீங்கள் வலம் வந்துட்டு வாங்க. அந்த பெருமாள் வந்து ஏன் அங்கே போகணும் அப்படின்னா பெருமாளே வந்து கல்யாணத்துக்காக கடன் வாங்கி அங்கேருந்து நம்மளுக்கு வந்து குபேரருக்கு வட்டி கட்டிட்டு தான் இருக்கிறாரு. அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தீங்க, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும்ப்பா, இந்த கடனை வந்து நீ எனக்கு எப்படியாவது நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டிட்டு வந்து அங்கே வரும்போது வந்து நீங்கள் காணிக்கை கொடுக்கறது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் யாராவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி காணிக்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒன்று பூமுடி கொடுத்துருங்க, இல்லைன்னா மொட்டை அடிச்சிருங்க. திருப்பதி போயிட்டு வந்து முடி காணிக்கை கொடுக்காம வரக்கூடாதுங்க. அது வந்து இன்னுமே கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடி காணிக்கை கொடுத்துருங்க. வீட்டில் யாரோ ஒருத்தர் பூமுடி கொடுத்துருங்க, இல்லைன்னா மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு இது மாதிரி நீங்கள் போய் வழிபாடு பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து சீக்கிரம் கடன் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், வட்டி கட்டிட்டு இருக்கிறார், அது மாதிரி தான் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அந்த பெருமாளை போய் நீங்கள் கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து நல்லது நடத்தி கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் வந்து கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு பரிகாரம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து ஏன் நம்மளுக்கு கடன் ஆகுது, ஏன் கடன் வறட்சி, நம்மளுக்கு காசு வந்து வருது ஆனால் எப்படி செலவாகுதுன்னே தெரியல, அது எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிற பதிவு வந்து நான் வந்து இன்னொரு பதிவாக போடுறேன். இந்த பதிவில் போட்டால் பதிவு ரொம்பவே பெருசாயிரும், நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. எதனால் பாதி வீடியோ மட்டும் பார்ப்பீங்க, பாதி வீடியோ பார்க்காம போயிடுவீங்க. அது எதனால் அப்படிங்கிற பதிவும் வந்து நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான்